விடுதலை 2 ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது படம். விடுதலை 1 மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அதேமாதிரி விடுதலை 2 நல்ல வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, விஜய் சேதுபதி சூரியோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது. என்ன கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி படத்தை காமிச்ச மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதேமாரி சூரி ஃபஸ்ட் பார்ட்டில் கலக்கிருப்பார். அதேமாதிரி செகண்ட் பார்ட்லேயும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி ரோல் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லேயே முக்கால்வாசி விஜய் சேதுபதி காமிச்சிருக்காரு. ஒரு 20 வயசு குறைச்சிட்டா எப்படி இருப்பார் விஜய் சேதுபதி, அந்த மாதிரி இருக்கிறாரு. சூரி அப்படியே அதில் இருக்கிற ஜெராக்ஸ் அப்படியே தூக்கி போட்டு அதோட ஆக்டிங் வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது மஞ்சு வாரியர் பரவாயில்ல, செகண்ட் பார்ட்டில் செம்மையாக அவங்களோட ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோனியில் அவங்களும் ஒன்று. அதேமாதிரி விஜய் சேதுபதி சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஆக்டிங் அவர் நடித்தாவே பக்காவாக இருக்கும் எல்லா படத்துலையும். சூரி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவருடைய ஒர்க்கு எல்லாத்தையும் செம ஆடு இருக்குங்க. நிறைய இதில் எவ்வளோ வைரலான ஒரு விஷயம். சூரியோட ஆக்டிங் செம ஆடு ஒர்க்கிங். காயப்பட்டுலாம் நிறைய காமிச்சிருவாங்க. மேக்கிங்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி 2லையும் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அவரோட ஆடு ஒர்க்கு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க மக்கள் மத்தியில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒடுக்கப்பட்டவருக்காக நிறைய கொண்டு போகிறாங்க. நிறைய படங்கள் வந்திருந்தாலும், இவ்வளோ படம் அசுரன் படம் வந்திருந்தாலும், தனுஷ் படம் ஏகப்பட்ட படம் வந்திருந்தாலும், இந்த படத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக நிறைய காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சூரிக்கலாம் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக அமைய நினைக்கிறேன். அதாவது மக்கள் மத்தியில் சம வரவேற்பாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 14 லட்சம் பேரை தாண்டி இந்த ட்ரெய்லரை பார்த்துருக்காங்க. மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள். ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, என்னென்ன கஷ்டப்படுறேன். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது? 20ஆம் தேதி. வர கம்மிங், அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். அது அப்போ தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது தெரியும். எஃபெக்ட்லேருந்து எல்லாமே தெரியும். நான் ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னால் பார்க்க முடியல. செகண்ட் பார்ட்டை கண்டிப்பாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா டூரேஷன் அதிகமாக, ஃபஸ்ட் பார்ட்டு டூரேஷன் அதிகம் தானே. அதேமாதிரி செகண்ட் பார்ட்டும் நிறைய டூரேஷன் கொடுப்பாங்க. நிறைய 2.25 நேரம் ஒரு ட்ரைலர் கொடுக்குறது எனக்கு ஓவராப்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 நிமிஷம் ட்ரைலர் கொடுத்தா ஓகே. ஏன்னா இதில் நிறைய விஷயங்களை காமிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ரோல்லாம் அதிகமாக வருது ட்ரைலரில் நினைக்கிறேன். அதேமாதிரி சூரியோட ரோல் நிறைய வருது. ஒரு போலீஸாக ஒரு ஆக்டிங் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அவளோட ஒர்க்கு கண்டிப்பாக பெஸ்ட் ஆஃப் லக். சூரியனா பெஸ்ட் ஆஃப் லக். விஜய் சேதுபதினா உங்களோட ஒர்க்கு நல்லா இருக்குது. 2 பேரும் பூந்து கலக்கிற ஒரு படமாக அந்த படம் அமைய போகுது. மஞ்சு வாரியர் 3 பேர் காம்போ எப்படி இருக்குன்றதை தேட்டரில் பார்த்தா தெரியும். நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுறதா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். பாய். இளையராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு, அதை எப்படி பாருங்க? இளையராஜா ஒரு ஓல்டாக இருந்தாலும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு இன்னும் அதிக அளவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் வயதானாவே கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எஃபோர்ட் இதில் அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பீரியட் படம், அதனால அவர் கரெக்டாக இருப்பார். கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் பூந்து வளர்ச்சிட்டாரு. இந்த பாட்டில் எப்படி இருக்குன்றதை பொறுமையாக இருந்து கவனிச்சாதான் தெரியும். ஓகே ப்ரோ, அது எதிர்பார்த்தீங்கன்னா அது ட்ரைலர் மஞ்சு வாரியெல்லாம் திருப்பி பார்க்கும்போது அசுரன் படத்தை ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கா? மேபி இருக்கலாம். ஏன்னா கெட்டப்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பழைய ரோலில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்கன்றது தான் இதில் கெட்டப் அதேமாதிரி காமிக்கிறாங்க. மஞ்சு வாரியம் அதே மாதிரி காட்டுறாங்க. மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நமக்கும் தெரியும். அந்த போலீஸோட விசாரணையிலே அந்த போலீஸ் அடக்குமுறை. ஆமாம், அதில் ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் விசாரணையிலையும் காமிப்பாங்க. இதுலேயும் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொடுமையான விஷயங்கள் மக்கள் ஒரு அக்யூஸ்டுக்கு எந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது அந்த படத்தில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.